என்னையும் அமைதியா இருக்கீங்க? போங்க, போய் பணத்தை எடுத்துட்டு வாங்க. ஐயா, என்னாச்சு? ஏன் அமைதியா இருக்கீங்க? ஐயா, நீங்க இப்படி தலை குனிஞ்சு நிக்கிற அளவுக்கு என்னாச்சுங்க ஐயா? அது பணம் திருடு போயிடுச்சு. என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்க வீட்டுல இருந்த பணம் திருட்டு போயிடுச்சா? என்னங்க அது அநியாயமா இருக்கு. உங்க வீட்லயே பணம் பாதுகாப்பா இல்லனா எங்க வீட்டெல்லாம் என்னங்க ஐயா சொல்றது? அப்படி யாருங்க ஐயா வந்து உங்க வீட்டுல திருடி இருப்பா? நீங்க எல்லாம் வீட்டுல தானே இருந்தீங்க? எப்படி அப்படி கவனிக்காம விட்டீங்க? எப்படி ஐயா, ஒவ்வொரு காசும் வேர்வை சிந்தி சம்பாதிச்ச காசுயா. இப்ப என்னங்கய்யா பண்றது? அதைத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி அந்த பணம் காணாம போச்சுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. ஐயா, பணம் திருட்டு போயிருந்தா நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லிருக்கணும், இல்ல எங்களை கூப்பிட்டு சொல்லிருக்கணும். நாங்க கேட்டதுக்கு அப்புறம் பணம் காணாம போச்சுன்னு சொல்றீங்க. இல்ல, உங்ககிட்ட சொல்ல வேணான்னு இல்ல. பணம் திருட்டு போனதுனால என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரே குழப்பமா இருந்துச்சு. என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது நீங்களே வந்துட்டீங்க. நல்ல வேலை நாங்க வந்தோம், இல்லைன்னா சொல்லியிருக்க மாட்டீங்க. அப்படித்தானே? அப்படிலாம் இல்லப்பா, எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அப்புறமா சொல்லலாம்னு பார்த்தோம். இங்க பாருங்க, இதுக்கு காரணம் அந்த கம்பெனி ஆளுங்க தான். நான் அந்த ஆபீஸை போய் பார்த்தேன், ஆபீஸே காலியா இருக்கு. எப்படி இந்த பணத்தை அவங்க தான் திருடிட்டு போயிருப்பாங்க. நாங்க பாரியை நம்பிதான் பணம் கொடுத்தோம். என்ன நம்பி தான் பணம் கொடுத்தீங்க. ஆனா அது எப்படி திருடு போச்சுன்னு தெரியல. என்னங்க ஐயா, பணத்தை வாங்கிட்டு ஏமாத்த பாக்குறீங்களா? எல்லாரும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த பணம் இது. நீங்க ஊருக்கு நல்லதுன்னு சொன்னதுனால தானே கொடுத்தோம். ஏப்பா, நான் உங்களை ஏமாத்த பாப்பனா? பாரியை எல்லாம் நம்மளை ஏமாத்த மாட்டாருப்பா. என்னங்க, பணம் திருடு போயிடுச்சுன்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நீங்களும் சும்மா இருக்கீங்க. தானா அவரே வந்து ஊருக்கு நல்லதுன்னு சொல்லும் போதே நீங்க யோசிச்சிருக்கணும். குடும்பத்துல உள்ள மொத்த பேருமே நம்மளை ஏமாத்திட்டாங்க பாத்தீங்களா? இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, அடிச்சாதான் திருந்துவாங்க. வாங்கயா. செண்பகம்மா, செண்பகம்மா வாங்க. அம்மா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா வரீங்க? அம்மா, அவங்க சம்மந்தி விட்ட ஆளுங்களை ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? எதுக்கு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க? பாரி ஐயா வீட்டுல இருந்த பணம் திருட்டு போயிடுச்சு. அதுக்கு ஏன் வீட்டை அடிச்சு நொறுக்குறாங்க? அந்த பணத்தை அவர் தான் மறைச்சு வச்சுக்கிட்டு நாடகம் மாறுறாரு சொல்லிக்கிட்டு ஊர் மக்கள்லாம் வீட்டுக்கு வந்து ஒன்னா சேர்ந்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன கொடுமை! எங்க பாரி ஐயாவை பார்த்தா இப்படி ஒரு பழிய போடுறாங்க. இது அவங்களுக்கு அநியாயமா தெரியலையா? ஆமாம்மா, என்ன பண்றது? அந்த குடும்பத்துக்கே இப்ப நேரம் சரியில்லை. இல்லைன்னா இப்படி ஒரு கட்ட பேர் வந்திருக்குமா? நான் வரேம்மா. ஐயோ,
இந்த நேரம் பார்த்து வீட்டுல வேற யாருமே இல்லையே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இலக்கியா, இலக்கியா, இங்க வாமா. பாட்டி, வீட்டை போட்டுட்டு பத்திரமா இரு. அப்பாவும் அம்மாவும் வந்தா நான் பாரி ஐயா வீட்டுக்கு போயிருக்கேன், அங்க ஒரு பிரச்சனை, அங்க உங்களை வர சொல்றியா? அம்மாவையும் கூட்டிட்டு வர சொல்லிடு. நீ உள்ள பத்திரமா பூட்டிக்க போ. ஐயோ, ராசாத்தி சொல்லி பாரி ஐயா அந்த காரியத்தை பண்ணதுனால இப்ப உங்க குடும்பத்துக்கே பிரச்சனை வந்துருச்சே. அதை விட ஊர்ல எவ்வளவு மரியாதையான குடும்பம். என் கூட சம்பந்தம் வச்சதுக்கா அவங்களுக்கு இப்படி ஒரு சோதனை. ஏன் கடவுளே இப்படி ஒரு கஷ்டத்தை எங்களுக்கு கொடுக்கிற? குடும்பத்தை ஏமாத்த பாக்குறாங்க. பாரி ஐயா பணத்தை எடுக்கல. ஏய், அது போயிட்டு இருக்கடா. விடக்கூடாதுண்ணே. பாரி ஐயா குடும்ப பேரை கெடுக்க பாக்குறாங்க. ஏய், ஏய், நில்லுடா. ஏய், நிறுத்துங்க பொன்னியக்கா, நிறுத்துங்க நிறுத்துங்க. அக்கா பொன்னி, அக்கா என்னாச்சுக்கா? என்னாச்சு பொன்னி? அக்கா பொன்னி, கண்ணு தரங்க. பொன்னி இங்க பாரு பொன்னி. ஐயோ பொன்னி, பொன்னி என்னாச்சு தெரியல. பொன்னி, பொன்னி அக்கா கண்ணு தரங்க. அக்கா பொன்னி, அண்ணி, அண்ணி ராசாத்தி இங்க பாரு. என்னாச்சு மாப்ள? ரொம்ப பயமா இருக்கு. ஒண்ணு இல்ல, பயப்படாதீங்க. ஹாஸ்பிடல் கூட்டி போனா சரியாயிடும். சரி தூக்குங்க. தூக்குங்க. அண்ணி பாருங்க அண்ணி. தூக்கு மாப்ள. நாங்க போய் பாத்துக்கிறோம். நீங்க வீட்டுல போய் பாருங்க. நீங்க வீட்டுக்கு போய் என்னன்னு பாருங்க. பாக்குறேன், நீங்க போங்க. நான் பாத்துக்கிறேன் மாப்ள, நீ போ. வண்டியோட சீக்கிரம். நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க, நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி போ போ போ, திருப்ப போ. மாப்ள நீங்க 2 பேரும் வீட்டுக்கு நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க சீக்கிரம். நான் ஃபோன் பண்றேன் மாப்ள. ராசாத்தி வா. இப்ப எதுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? பணத்தை கொடுத்திருக்கோம். கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணம், படிப்புக்கு வச்சிருந்த பணம், ஆபரேஷனுக்கு வச்சிருந்த பணம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவைக்கு வச்சிருந்த பணத்தை எடுத்து கொடுத்திருக்கோம். இப்ப காணா போச்சுன்னு சொன்னா எங்களை நம்ப சொல்றீங்களா? நாங்க இதுக்கு போய் சொல்லணும்? இதனால எங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? உங்க பணத்தை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? எங்களோட பணம் வேணும். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க பணம் உங்களுக்கு வரும். அதான் பணம் திருடு போச்சா, எப்படி தர போறீங்க? ஏங்க, எங்க மேல நம்பிக்கை இல்லையா? அப்படிலாம் உங்களுக்கு ஏமாத்த மாட்டோங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. 2 நாள் டைம் கொடுங்க. நாங்க அதுக்குள்ள கண்டிப்பா பணத்தை ரெடி பண்ணி உங்ககிட்ட கொடுத்துருவோம். முதல்ல எல்லாரும் கலைஞ்சு போங்க. 2 நாள்ல பணம் வரும். என்ன நம்புங்க. ரெண்டு நாள்ல பணம் மட்டும் வரல, பாரி ஐயாவை தான் ஜெயிலுக்கு அனுப்புவோம். அப்புறம் உங்க குடும்பத்தையும் நாங்க சும்மா விட மாட்டோம். ஏய் தம்பி, அதான் 2 நாள்ல பணம் வந்துடும் ராசாத்தி சொல்றால. தயவு செஞ்சு இப்ப எல்லாரும் கிளம்புங்க. பணம் வந்ததும் சொல்றோம், அப்பா வாங்க. 2 நாள்ல சொன்ன மாதிரி பணம் வரல.
அப்புறம் இருக்கு உங்க குடும்பத்துக்கு. வாங்க வாங்க. என்ன மாமா ஆச்சு? எப்படி மாமா பணம் காணாம போச்சு? எனக்கு தெரியல ராசாத்தி. நான் காலையில சாமி கும்பிட போகும்போது தான் பார்த்தேன். பூஜை ரூம் பூட்டாம திறந்து கிடந்தது. அந்த கம்பெனி ஆளுங்க தான் பணத்தை எடுத்துட்டு ஓடி இருக்காங்க. அவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க மாமா. இல்ல ரசாத்தி, நான் போய் பார்த்தேன். ஆபீஸ்ல யாரும் இல்ல. ஆபீஸ் பூட்டு போட்டு இருந்துச்சு. நம்ம வீடு பூட்டி தானே இருந்துச்சு. திருடங்க எப்படி உள்ள வந்தாங்க? மாடி வழியா ஏதாவது ஏறி வந்திருப்பாங்கப்பா. நம்ம உள்ளூர் ஆள் உதவாம நம்ம வீட்டுல வந்து யாரும் பணத்தை எடுத்துருக்க முடியாது. யார் அதை பண்ணாங்கன்னு தான்ப்பா தெரியல. சரி, அதை விடுங்க. அவங்க கிட்ட சொன்ன மாதிரி 2 நாள்ல பணத்தை ரெடி பண்ண பார்ப்போம். அதுக்கப்புறம் யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிப்போம். யார் பண்ணான்னு தெரியட்டும். அப்புறம் இருக்க அவங்களுக்கு கச்சேரி. நானும் மாமாவும் கண்டிப்பா பணத்தை ரெடி பண்ணிடுவோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாம தைரியமா இருங்க. அத்தை, மாமாவை பாத்துக்கோங்க அத்தை. என்னடி மாமாவை பாத்துக்கோங்க? அதான் ஊர் முன்னாடி அடிச்சு அசிங்கப்படுத்தியாச்சுல்ல. இன்னும் மிச்சம் என்ன இருக்கு? முதல்ல நீ இங்க இருந்து போயிடு. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஊருக்கு நல்லது பண்றேன்னு இப்ப வாழ வந்த வீட்டை அடியோட அழிச்சிருவ போல. இங்க நிக்காத, தொலைஞ்சு போ. ராசாத்தி 2 நாள் பணத்தை ரெடி பண்றேன்னு சொல்லியிருக்கால. அவ ஈஸியா சொல்லிட்டா. நாமளே 2 நாள்ல பணம் ரெடி பண்றது சிரமம். ராசாத்தியால எப்படி முடியும்? எந்த நம்பிக்கையில அவ அப்படி சொன்னான்னு கூட தெரியல. நாம இப்படி அஜாக்கிரதையா இருந்துட்டோமே. சாமி கூட எல்லாத்தையும் தடுத்து பார்த்துச்சு. நாம தான் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இந்த பிரச்சனையை ஏற்பாடு பண்ணிட்டு நல்லா மாட்டிக்கிட்டு நிக்கிறோம். ஊர் ஜனங்களுக்கு முன்னாடி இப்ப குடும்பமே ஏமாந்து போய் நிக்குது. மங்கை, ஏமாந்துட்டோன்னு சொல்லாத. உன் மருமக ராசாத்தி நம்மள நம்ப வச்சு ஏமாத்திட்டான்னு சொல்லு. அவ என்ன உங்களை ஏமாத்தினா? நேத்து நைட்டு கூட நெத்தியில விபூதி வச்சுக்க சொன்னா. நான் ஒரு முட்டாள். அப்பவே போயிருந்தா ஏதாவது தெரிஞ்சிருக்கும். போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்ப நாம உட்கார்ந்த மாதிரி நைட்டே உட்கார்ந்திருப்போம். இப்ப வந்தவ மட்டும் சும்மா வாங்க போனா 2 நாள்ல பணத்தை ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அவளால எப்படி பணத்தை ரெடி பண்ண முடியும்? அவகிட்ட என்ன இருக்கு? புழு பூத்த 4 காய்கறிங்க தான் இருக்கு. அது ஒரு 5000 ரூபாய் கூட தேராது. தம்பி சொல்ற மாதிரி நாம ரெடி பண்றதே கஷ்டம். நம்ம மில்லு வீடு இது எல்லாத்தையும் வித்தா மட்டும்தான் பணத்தை ரெடி பண்ண முடியும். இப்ப ஒண்ணு தெளிவா புரியுது. பாரி தம்பிய ஜெயிலுக்கு அனுப்ப அவ முடிவு பண்ணிட்டா. நம்ம குடும்ப மானத்தை இழுத்து நடு தெருவுல விட போறா. அது மட்டுமா, போகும்போது வரும்போதெல்லாம் இந்த ஊர்க்காரங்க நம்மள திருட்டு குடும்பம்னு சொல்லி கூப்பிட போறாங்க. அவளை பத்தி பேசினா உங்களுக்கு வெள்ளம் சாப்பிடுற மாதிரி இருக்குமே. எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க.
அதான் இன்னும் எதுவும் நடக்கலல்ல, அதுக்கு முன்னாடியே ஏன் இப்படி இட்டுக்கட்டி பேசுறீங்க? உங்களுக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் பிள்ளையும் மருமகளும் பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்துருவாங்க. மங்கை, நம்பிக்கையை கொண்டு போய் அடகு வச்சா யாரும் பணம் தர மாட்டாங்க. அவங்க கொண்டு வரலாம் என்ன, நாம இந்த வீட்டை வித்துருவோம். எதுக்கு வீட்டை விக்கணும்? வீட்டை வித்தா நம்ம மான மரியாதை என்ன ஆகுறது? என்ன பெரிய மான மரியாதை? இந்த குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் பாருங்கிற ஒரு பேருக்கு தான். ஏன் நம்ம வீட்டு ஆளுங்க எங்கேயாவது போனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நேசமணி பொண்டாட்டி, நேசமணி பையன் நான் சொல்லுவாங்க. பாரியோட அண்ணி, பாரியோட அண்ணன் பையன், அண்ணன் பொண்ணுன்னு தான். ஏன் நான் போனா கூட பாரியோட அண்ணன் தான் சொல்லுவாங்க. பாரிதான் நம்ம குடும்பத்துக்கு மான மரியாதை எல்லாமே. அண்ணே அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணே. நம்ம வீட்டுல எல்லாருமே ஒண்ணுதான். நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் இந்த பேரையும் புகழையும் சம்பாதிச்சிருக்கோம். இதுல எல்லாருக்குமே பங்கு இருக்கு. நீ இப்படி சொல்றது உன்னோட பெருந்தன்மைப்பா. 1000 தான் சொன்னாலும் இந்த குடும்பத்தோட ஆணி வேர்ப்பா நீ. இப்படி ஒரு அண்ணன் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு. சுமார் பாணி, என் தம்பிக்காக இந்த வீட்டை வைக்கிறதுல நாங்க எந்த விதத்திலையும் குறைஞ்சு போயிட மாட்டோம். பாரி தம்பிக்காக இந்த வீட்டை விக்கிறதுன்னா நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஏன்னா தம்பி மேல எனக்கு அக்கறை இருக்கு. ஆனா இந்த பிரச்சனைக்கு காரணம் அந்த ராசாத்தி. அதனாலதான் வேண்டான்னு சொல்றேன். அவளுக்காக நம்ம பரம்பரை வீட்டை விக்கிறதுக்கு ஒரு நாளும் நான் சம்மதிக்க மாட்டேன். மரகதம், நீ சுயநினைவோட தான் பேசுறியா? யாரால பிரச்சனை ஆராய்ச்சி பண்ற நேரமா இது? இந்த ஊர் மக்கள் எல்லாம் நம்ம கிட்ட வந்து பணத்தை கேட்டுட்டு இருந்தாங்க. அப்ப அவ வந்து நான் பணத்தை தரேன்னு சொன்னால, அதான் ராசாத்தி. அந்த மனசே உனக்கு வர மாட்டேங்குது. தப்பு பண்ணவங்க தான் வந்து நிக்கணும், அதுக்கு ஈடு கட்டணும். அவளால தானே இந்த பிரச்சனை. அப்ப அவதான் வந்து பணத்தை கட்டணும். நீங்க சொல்ற மாதிரி பண்ணா இந்த குடும்பமே பிச்சை தான் எடுக்கணும். என்ன ஆனாலும் சரி, இந்த வீட்டையும் விக்க கூடாது, மில்லையும் விக்க கூடாது. நான் விக்கவும் விட மாட்டேன். தம்பி பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க, நீ சொன்னதையே சொல்லிட்டு இருக்க. அண்ணே கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. எதுக்கு இப்ப அண்ணி அடிச்சீங்க? தப்பு பண்ணது நானா இருந்தாலோ இல்ல மருமக பண்ணியிருந்தாலோ அந்த பழிய நானே ஏத்துக்கிறேனே. நானே ஜெயிலுக்கு போறேன். எனக்காக இந்த பரம்பரை விட்டு விற்க வேண்டாம். நீங்க எதுக்குங்க ஜெயிலுக்கு போகணும்? ராசாத்தி தான் பணத்தை ரெடி பண்றேன்னு சொல்லிருக்கல்ல. அண்ணனும் அண்ணியும் கண்டிப்பா பணத்தை ரெடி பண்ணிடுவாங்க. நீங்க எல்லாரும் சண்டை போடாம அமைதியா இருந்தாலே போதும். பாரி, ராசாத்தி ரெடி பண்ணட்டும். நாம இந்த பிரச்சனையை முதல்ல தீக்கணும்னா நான் சொல்ற மாதிரி வீட்டை வித்து பணத்தை ஊர் மக்களுக்கு கொடுத்துருவோம். அவ ரெடி பண்ணி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப இந்த வீட்டையே வாங்கிடுவோம். நெசமா சொல்றேன் பாரி, நம்மள யாரு கேள்வி கேட்க போறாங்க? நம்ம பிள்ளைங்க நம்மள புரிஞ்சுக்குவாங்க. அப்பா, எனக்கு இந்த சொத்துல வேணாம்ப்பா. நம்ம குடும்பம் எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாரும் ஒத்துமையா வாழ்ந்தாலே போதும்பா. இதை இனியன் கிட்ட கேட்டாலும் அவனும் அதான்ப்பா சொல்லுவான். வீட்டை விற்கிறது தான் முடிவு. இனிமே யாரும் எதுவும் பேசக்கூடாது. எல்லாருக்கும் சொல்லிட்டேன். சத்யா, நான் நேசமணி பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை?
எனக்கு உடனடியா 50 லட்சம் ரூபாய் பணம் வேணும். இந்த வீட்டு பத்திரத்தை வச்சுக்கிட்டு உடனே கொடுத்தா புண்ணியமா போகும். இவ்வளவு சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு உதவி பண்ணாம போனா மனுஷத்தன்மையாவா இருக்கும். நீங்க பத்திரத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வாங்க, நான் பணத்தை ரெடி பண்றேன். ரொம்ப நன்றி சத்யா. பாரி, சத்யா பணம் தரேன்ட்டான். வீட்டு பத்திரத்தை கொடுத்துட்டோம்னா பணத்தை கையில கொடுத்துறேன்ட்டான். நீ போய் பத்திரத்தை எடுத்துட்டு வாமா. நான் சொல்ற எதையும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்கல்ல. இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டது போதாதுன்னு இன்னும் கஷ்டப்பட போறோம்.